மகாசேனா 12ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிற விமலனோட படம் இது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக முழுக்க எடுக்கப்பட்ட படம் இது. கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவசியம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாங்கள் எல்லாமே ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எங்கள் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேஷனாக இருந்தாங்க. எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ படத்தை அவசியம் பாருங்கள். ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். சிஸ்டி மேம் பேசுவாங்க. படத்தில் வந்து விமல் சார் வந்து செங்குட்டவன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாப்புல. சிஸ்டி மேம் வந்து பொம்மின்னு ஒரு கதாபாத்திரம். அண்டு இவங்க மகிமா கங்கான்னு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு மும்பை ஆர்டிஸ்ட். தமிழில் ஃபர்ஸ்ட் படம் அது. அப்புறம் சுபாங்கி காலேஜ் ரோல் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு சென்னை பொண்ணு தான் அந்த பொண்ணு. அப்புறம் இடுமன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. யாத்திசை படத்தை நடிச்சிருப்பாப்புல. செகண்ட் மூவி இது ஆக்சுவலாக அவருக்கு. விஜய் சிவன் அவர் பேர் அதில் பண்ணியிருப்பாப்புல. அல்ஃபர்ட் ஜோசப் தெரியும், காலேஜ் ப்ரொஃபஸராக பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர். ஸோ ரொம்ப இயல்பாக ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாக எனக்கு கிடைச்ச பட்ஜெட்டை வச்சு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல விஷயமா கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். 2023 நான் ராக்கதன் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ப்ளஸ் எனக்கு நிறையா கொடுத்துருந்தீங்க. பாக்ஸ் ஆஃபீஸாக எனக்கு பெருசாக இல்லைன்னா கூட அந்த கிடைச்ச ரிவ்யூஸை வச்சு தான் எனக்கு வந்து அடுத்த படங்கள் கிடச்சிச்சு. அதை நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷம் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் பெருசாக சிஜிஸ்க்கு எங்களுக்கு பட்ஜெட் கிடைக்கலன்னா கூட லைவாக என்னென்ன ஷூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். சினிமாட்டோகிராஃபர் மனாஸ் பாபு இந்த படத்தை ஒளிப்பதிவாளர். அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டது உதய் பிரகாஷ். அண்ட் இதில் சிவா அப்படின்னு ஒரு விமல் சார் ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. சிவகிருஷ்ணா ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காப்புல. ஸோ என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் ஹேமா, இலக்கியா, நவீன், நாங்கள் அப்படி ரொம்ப இது ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஆக்சுவலி வந்து நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ரொம்ப ஒரு படம் எடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் கிடைக்கிறதுக்காக எல்லா டேரக்டரோட கனவு தான் வெயிட் பண்ணுவாங்க. எங்களுக்கு கரெக்டான டைமில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக போகணும். என் தலைவர் படம் படையப்பா வந்து என் படம் ரிலீஸ் ஆனால் நாளைக்கு படையப்பாக்கும் நான் போய் பார்ப்பேங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால இல்ல கண்டிப்பா அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் ரசிகரை யாராலையுமே இருக்க முடியாதுங்க. தலைவர் ரசிகர் தாங்க. அது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஓகே, நாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரோட பிறந்த நாளைக்கு அவரோட பிறந்த நாள்ல வந்து ஒரு படைப்பு மகாசேனா ஒரு படைப்பு வெளியே வரட்டும்னு பிளான் பண்ணதுதான் அது. பிவிஆர் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த டேட்ல போகலான்னு சொன்னாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் கேரளாவில் ட்ரீம் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எஃப்எம்எஸ் வந்து யாக்கியா பாய் சார் யுனைடெட் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு இது வரையும். ஸோ நீங்கள் இப்போ கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டு தான். அது நிறைய குறைநிறைகள் இருந்தாலும் படம் உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், ரிவ்யூ பண்ணணும் அது எப்படின்னு. ஏன்னா நான் டேரக்டராக எங்களால் என்ன முடியுமோ அதோட ஸ்டெப்ஸ்க்கு கொடுத்துட்டோம் நாங்கள். சரிங்களா? இதோட இது வந்து இந்த படத்தோட படைப்பு எப்படி போகுதுன்னு பார்த்து தான் நாங்கள் இந்த வால்யூம் 2 வச்சு யோசிக்கணும். அதெல்லாம் வால்யூம் 1 போட்டிருக்கேன். இது சாதாரண ஒரு யானை படமாக இருக்காதுன்னு நீங்கள் படம் பார்த்துன்னு முடிவு பண்ணியிருப்பேன். இது யானை படம் கிடையாது. அது ஒரு யானை ஒரு காரணியாக தான் பயன்படுத்தியிருப்பேன் அதில். ஸோ யானையோட உண்மை பேர் விஜய், கிருஷ்ணாபுரம் விஜய். அதான் பேட்டில் சொன்ன யானையோட பேர் விஜய். அது ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டோட அது எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுச்சு. அதுக்குன்னு எல்லா ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லலை. நான் ரீடேக் போனால் அதாவது போய் நின்றோம். அது மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அந்த நாங்கள் எல்லாரும் ஊட்டி வரையும் போயிருப்பீங்க. ஊட்டியை தாண்டி கூடலூர் தாண்டி சந்தனமலைன்னு ஒரு ஊரில் எடுத்தோம் நாங்கள். இது பக்கத்து மசினகுடி இங்கே இருக்கோம். இங்கிட்ட கர்நாடகா பார்டர், இங்கே சுல்தான் பத்தேரி. ஸோ லைவ் லொக்கேஷன் இருக்கும். கொஞ்சம் விஷுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் ஒரு பிளானட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டீம்னு ஒரு நாட்டை சுற்றி நடக்கும். நான் பேசிக்கலி கும்பகோணத்தில் உள்ள சரபேஸ்வரரை வந்து ஒரு கடவுளை வச்சு அதை வியாலீஸ்வரர்னு சொல்லி நான் நேம் மாற்றி கொஞ்சம்
கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். யாழி மலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த. யாழி சிலை வந்து விஷுவல் சொன்னீங்க. ஆமா சார். வந்து ஒரு இடத்துல கூட விஷுவல் காட்டல, மூடியே வச்சிருக்கீங்க. அந்த மென்ஷன் நீங்க பண்ணி யானையை வச்சு ஒரு கிராபிக்ஸ் பண்ண விஷயம்லாம் எவ்வளவு இருக்கு? சார் அது நீங்க பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. அதான் சார் இப்போ நாங்க புலி மூடி வச்சுட்டு விஷுவல் வந்து மற்றவங்க காட்ட முடியாது. ஆமாங்க சார். விஷுவல்ல ஒரு விஷயம் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். ஆமாங்க சார். ஒரு சீன்ல காட்டினா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் புரிதலுக்காக. இது ஸ்டாச்சு சார். இப்போ அந்த சிலை ஒரு மைய பாயிண்ட் சார். ஆக்சுவலி வந்து சிலைக்காக தான் ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது நான் ஒரு விஷயத்த நான் முடி வைக்கும் போது தான் சார் பெருசாகுதுங்க. நீங்க சொல்றீங்க, நான் என்ன கேக்குறேன்னா அந்த விஷுவல் ஒரு விஷயத்தை நீங்க வந்து காட்டாம இருக்கீங்க. துணி இல்லாத போது ஆமாங்க அவர் கையில இருக்கும்போது விசிபிளா சிலை தெரியுது. ஆமாங்க நீங்க சொல்லும்போது விசிபிளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா சார். யார் கையில இல்லாத போது விசிபிள் சிலை ஒரு செகண்ட் காட்டியிருந்தா நல்லா இருக்குமே தான் கேக்குறேன். இல்ல சார், இப்போ அதான் இப்போ அது என்ன தேவையோ கிராஃப்டா ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் சார். அது அதான் ஒரு விஷயத்த மையமா வச்சு கொண்டு போனதுல பல விஷயங்கள் காட்டியிருக்கோம் இதுல. ஸோ எனிவேஸ் நான் இதுல குறைகள் இருந்தா நான் அடுத்த பார்க்கறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்க வாயில வந்து தாங்க. No, Maggie, do. Okay. Maggie must speak. Okay, now. Allarkum welcome media. This is my first Tamil film. Inke Tamil teriyadu. Please adjust panda, and I'm very excited for the film. I hope you have all watched. And I love like the audience will love, and tomorrow film is going to release, and Rajni sir birthday is tomorrow, so we are celebrating two celebration, and we are all doing hard working, and give us lots of support and love, and the most love will come from the media. It will be good for us. You want to ask something with me? நீங்க ஏதாவது கேட்கணும் எதிர்பார்க்கலாம், ஒரு क्वेश्चन கேட்டுங்க. ஓகேனா எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்புறேன் தட் மாசேனால நான் ஒரு கதாபாத்திர பூமியா நடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சார் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப எதிர்பார்க்குறது உங்கள் லவ் சப்போர்ட் இப்படியே மாசேனா மேலே அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ தேங்க்யூங்க. சரி, ரைட். வாங்க சுபாங்க. அல்ஃபர்ட் சார் நீங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுபாங்கி. நான் வந்து இந்த படத்துல மைத்லின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் பொண்ணு ரோல் பண்ணது அது நான் தான். உங்களால அதை கண்டுபிடிக்க முடியலன்னா நான் ஒல்லி ஆயிட்டனால தான் அது. அண்ட் அதை கண்டுபிடிக்கலன்னா அது அந்த பொண்ணு நான் தான். அண்ட் ஐம் அ நியூ கமர். அண்ட் உங்களோட லவ், மீடியாவோட லவ் மீன்ஸ் லாட் டு மீ. நிறைய எனக்கு லவ் கொடுங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அண்ட் உங்க லவ் ரொம்ப தேவை எங்க டீமுக்கு. அண்ட் எஸ், டுமாரோ இஸ் ரஜினி சார்ஸ் பர்த்டே ஆஸ் வெல். அண்ட் ரொம்ப ப்ரௌடா இருக்கு எங்களுக்கு. நாளைக்கு சாரோட பர்த்டே அன்னைக்கு நாங்க வந்து படம் ரிலீஸ் பண்றோன்னு. ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம்ல வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ யோர் ரிவ்யூஸ் மீன் அ லாட். ஸோ ப்ளீஸ் கிவ் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆல்ஃபிரட் ஜோஸ். இந்த படத்துல காமராஜ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த தினேஷ் கலைசெல்வனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த மாதிரியான ஜனசங்கமான ஒரு படம் வந்து இருந்தால் இது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு படம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது இல்லை. அதாவது ஒரு யானையை வச்சோ இல்லை குழந்தைங்க வெறுப்புறப்படுற மாதிரியோ இல்லை எமோஷன்ஸ் அதிகமாக கேரி பண்ணுற மாதிரியோ இல்லை கடவுள் நம்பிக்கைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியோ இல்லை இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான படங்கள் இன்னைக்கு வர்றதில்லை. அதில் எல்லாத்தையும் கலந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் இதை டீகோட் பண்ணால் பெரிய படங்க, இதுலேயே ஒரு 10 படம் எடுக்கலாம். அந்த மாதிரியான டீகோட் ஃபிலிம் தான் இது. ஆக்சுவலாக நான் சார்கிட்ட சொல்லும்போது வெப் சீரிஸாகவே பண்ணியிருக்கலாம் இதை. ஏன்னா ஒரு கிராமத்தோட கதை தனி, காலேஜோட சப்ஜெக்ட் தனி, அண்டு அடிவார மக்களோட கதை தனி. இந்த மாதிரி தனித்தனியாக போனால் வெப் சீரிஸில் பெருசாக போயிட்டு இருக்கலாம். நல்லா இன்னும் கூட டீகோட் பண்ணி காட்டலாம். ஸோ எனக்கு இது ஒரு 5வது படம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா மற்ற படம்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். இப்போ இந்த படம் எனக்கு முழுநில ஒரு தமிழ் படத்தில் ஃபர்ஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற படமாக இருக்குது. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இல்லை, நான் வழக்கமாகவே வந்து
லைஃப் லெசன்ஸை பத்தி அதிகமா பேசுவேன், வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை பத்தி அதிகமா பேசுறதுனா நான் யாருக்கும் அறிவுரை கூற மாட்டேன். எனக்கு இந்த படம் மூலமா நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கு, டைரக்டர் மூலமா எனக்கு அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த ஒவ்வொரு லொகேஷன் போகும்போதும் எனக்கு அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கு. ஓகே, ஏன்னா வந்து ஒரு பழங்குடி. ஆமாங்க சார், ஆமாம் சார். அவரை போய் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்ல கிட்டத்தட்ட 100 தடவை சார் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார். இவர் ஒரு ப்ரொஃபஸரா காமிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். அது யோகி பாபு வந்து ஒவ்வொரு சீட்லயும் வாடா ப்ரொஃபஸர் வாடா போடா இருக்கும். ஓகே சார். உங்களுக்கு அது ஒரு முறை தெரியலையா? ஒரு ஆசிரியரை போயிட்டு இல்ல சார், அது மரியாதை. அவங்க வந்து அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் காட்டு சார். மறுபடியும் இல்ல சார், விமல் இது யோகி பாபு சார் அப்படி பேசியிருந்தாலும் இவர் பதிலுக்கு யோகி பாபு சார்ட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருப்பாரு, எங்க போறாரு. ஸோ 2 பேர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஆசிரியர் இதா இல்லாம 2 பேரும் நட்பா டிராவல் பண்ணாங்கிறது தான். ஆமா, எஸ் எஸ், நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. எஸ் சார், எங்க அப்பாவும் ப்ரொஃபசர் தான் சார். எல்லா வாத்தியாரும் வரீங்க, நான் சொல்ல எல்லா வாத்தியாரும் ஒரே மாதிரி பழகிறது இல்ல. சில வாத்தியார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அண்ட் உண்மையா சொல்லணும்னா இந்த கிராமத்து மக்கள் எப்படி விஜய் என்ற யானையோட அழகா பழகினாங்களோ அந்த மாதிரி நான் 26 ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பழகினேன். எல்லாரும் கூடயும் நான் ஃப்ரெண்ட்லியா இருந்தேன். ஓகே, இன்க்ளூடிங் யோகி பாபு சாரோட. அதனால நாங்க வந்து இங்க மரியாதை எதிர்பார்க்கல. ஆனா நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கேரக்டர் கிட்ட வா மச்சான் போ மச்சான்ற லெவலுக்கு கூட போயிடும், வாடா போடான்னு கூட போயிடும். அப்படிதான் நாங்க யோகி பாபு என்ன வாடா போடான்னு சொல்றத நாங்க ஏத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்க அங்க போன பிறகு அதுல ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, இங்க நான் கைடா நீங்க கைடான்னு தெரியலடா, உங்ககிட்ட மாட்டிங்க நான் முழிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து நாங்க எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால இந்த வாடா போட இது ப்ரொஃபஸரா பார்க்க வேணாம்.